அந்த பெண் சொன்னது வந்து அங்கே வேலை பார்க்கக்கூடிய சாராக இருக்கலாம், இல்லாட்டி டாக்டரேட் பண்ணுற ஏதாவது அண்ணனாக இருக்கலாம். வீடியோ எடுத்துகிட்டு என்னை மிரட்டிட்டு போனார். எனக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும், நான் கூப்பிடும் போதெல்லாம். அது மாதிரி என்னோட சார் இருக்கார், அவருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும். சாரிடக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும். இதையெல்லாம் கோர்ட்டில் எதுவும் நடக்கவில்லை என்பதை போன்று தீர்ப்பின் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முந்தின நாள் நடந்த சம்பவம் அதாவது கேம்பஸ்க்குள்ள தான், வேறு பகுதியில். இந்த சம்பவம் இன்னொரு பகுதியில். பெண் தனியாக இருக்கிறாள் அப்படிங்கிறது இவர் எப்படி தெரிஞ்சு கரெக்டா 10 நிமிஷத்துல வரான் அப்படின்றது. அப்படி என்றால் அவனுக்கு உள்ளிருந்து ஒரு ஸ்பை இருக்காங்க. ஆனால் இது சக மாணவிகளுக்கு எல்லாம் தெரியாது. இவள் தான் என்று தெரியாது, யார் என்று தெரியாது. அது ரொம்ப இதுவரை தெரியாது. அது உனக்காக தான் நாங்க இதை பேசுறோம், போலீஸ் தரப்பில் உனக்காக தான் நாங்க இதை பேசுறோம். நீ எஃப்ஐஆர்லாம் கொடுத்தானா அப்புறம் உன்னுடைய எதிராளி எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டில இருந்து படிக்கிற, இதெல்லாம் வெளியே வந்துன்னா அப்புறம் வீட்டுல முடங்கி கிடந்துருவேன். இது நடந்தது தவறு, நீ கொடு எஃப்ஐஆர், நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். எஃப்ஐஆர் போட்டா the case has been filed. ஆமா. நேயர்களே, இன்றைக்கு நாம் அரசியல் ஆடுகளத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமையை சந்திக்க போகிறோம். தமிழக வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் பல்கலைக்கழகத்தில் நடக்கவில்லை. ஞானசேகரன் என்ற கொடூரமானவன் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்து மாலை நேரத்தில் ஒரு பாலியல் அத்துமீறல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு 5 மாதத்தில் அவன் செய்த அந்த கொடூரமானதற்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை என்கின்ற தீர்ப்பு இந்தியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது இந்தியா முழுவதும் இவ்வளவு சுருக்கமான ஒரு நடவடிக்கை. அந்த பெண்ணுடைய சார்பிலே நம்முடைய வழக்கறிஞர் மரிய ஜலால் அவர்கள் இந்த விவகாரத்தில் முழுமையாக ஆஜரானார். அவருடைய அனுபவங்களை என்ன நடந்தது என்பதை நம் எம் தொலைக்காட்சியுடைய பிரத்யோக பேட்டிக்காக நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் தோழர் மரிய ஜலால் அவர்களை நான் வரவேற்கிறேன். ஐயா வாங்க. வணக்கம். மரிய ஜலால், இந்த நடவடிக்கை எப்படி ஏற்பட்டது, என்ன சினாரியோ, நீங்கள் அதில் நேரடியாக வருவதற்கு முன்பு நடந்த சம்பவங்களை மக்களுக்கு சொல்லுங்கள். அதாவது இந்த சம்பவம் நிகழ்ந்ததுமே எனக்கு அந்த வீட்டில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்தார் எனக்கு தொடர்பு கொண்டு விஷயத்தை சொன்னாங்க. கொஞ்சமாக சொல்லிட்டு ஒரு ஆபத்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தகவல் கொடுத்தாங்க. அப்புறமா அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது தான் அதிர்ச்சிகரமான விஷயங்கள் வெளியே வந்தது. ஏன்னா இது எனக்கு இன்னைக்கு, அப்புறமா இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு நான் என்னுடைய நண்பரோட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து, நீங்கள் பேசுகிறதுலாம் நான் வீடியோவாக எடுத்து பதிவு பண்ணி வச்சுருக்கிறேன், இதை நான் வந்து வெளியே சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி. அவங்க வேலை பார்க்கக்கூடிய சாராக இருக்கலாம், யாராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். யார் இதுக்கு முன்னாடி அந்த பையனை பார்த்துருக்கீங்களா, அது யாராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பெண்கிட்ட விசாரித்தேன். அப்போ அந்த பெண் சொன்னது வந்து அங்கே வேலை பார்க்கக்கூடிய சாராக இருக்கலாம், இல்லாட்டி டாக்டரேட் பண்ணுற ஏதாவது அண்ணனாக இருக்கலாம், அவங்க தான் அப்பப்போ வந்து போவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு முதல்ல தகவல் சொன்னாங்க. அப்புறமா நிறைய ஃபோட்டோஸு, அந்த இதில் ஸ்டூடெண்ட்டுடைய ஐடி கார்டு அந்த இதெல்லாம் இருக்கும்ல, லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதெல்லாம் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த குற்றம் செஞ்சவருடைய ஃபோட்டோவோட எதுவுமே ஒத்து போகலை. அப்போ இது யார் அப்படின்ற மாதிரி, ஒரு லேப் அட்டெண்டராக இருக்கலாம், அப்போ ஸ்டாஃபுடைய டீட்டெயிலெலாம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். அப்புறமா வீடியோ எடுத்துகிட்டு என்னை மிரட்டிட்டு போனார். வீடியோ அவர் கையில் இருக்குது. ஒரு சார் வந்து அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வந்துச்சு அவருக்கு. அவர் அட்டன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பதில் சொன்னார். சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, எனக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும், நான் கூப்பிடும் போதெல்லாம். அது மாதிரி என்னோடய சார் இருக்கார், அவருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனார். அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு போனார். அம்மா அப்பா நம்பர்லாம் என்னை மொபைலேருந்து எடுத்து வாங்கிட்டு போனான். அப்புறமா அதை வெளியிடுவான்னு சொல்லிட்டு போயிருக்கான். எனக்கு பயமாக இருக்குது, ஃபுல் ஃபேஸு அதெல்லாம் தெரியுதா, அம்மனியோட எல்லாமே எடுத்து தான் போனான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அந்த பதட்டத்தில் இதை சொன்னாப்புல. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற விவகாரத்தை நாங்கள் பார்க்குற போது கோர்ட்டுடைய தீர்ப்பு வேறு மாதிரி இருக்கிறது. வேறு மாதிரி என்றால் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறது, இந்த பெண்ணை
இந்த பெண் தனித்து இருக்கின்ற போது தான் இவன் இந்த சம்பவத்தை அரங்கேற்றினானா, இந்த பெண் வேறு யாரோடு பேசி கொண்டிருக்கிற போது நடந்ததா? எந்த மாதிரியான அத்துமீறல்களில் அவன் ஈடுபட்டான் ஞானசேகரன்? இது வந்து அவருடைய ஆண் வகுப்பு தோழரோடு பேசிட்டு இருக்கும்போது தான் இது நடந்துச்சு. சரி, ஆமாம். மற்றபடி எந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படின்னா அது நம்ம சொல்ல முடியாது, ரொம்ப சொல்ல முடியாது. அது சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. புரிந்து கொள்ளக்கூடாது, சொல்லக்கூடாது. சப நாகரிகம் கருதி நம்ம அந்த விவகாரத்தை இல்லை. ஆனால் இவனுடைய அத்துமீறல் கொடூரமாக கொடூரமாக அதை மட்டும் நான் சொல்லுவேன், கொடூரமாக. ஆனால் அந்த நேரத்தில் அரசின் சார்பில் சொல்லப்படுவது வேறு யாரிடத்திலும் பேசவில்லை. ஆனால் நீங்கள் ஒரு வழக்கறிஞராக சொல்லுகிறார்கள், ஹூ இஸ் ஹீ என்ற வார்த்தை அங்கே பதப்படுத்தப்படுகிறது. யார் அவர்? சாரிடக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும். இதையெல்லாம் கோர்ட்டில் எதுவும் நடக்கவில்லை என்பதை போன்று தீர்ப்பின் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டின் மிக முக்கிய ஆளுமைகளான எடப்பாடி பழனிசாமி, தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் யார் அந்த சார் என்று கேள்விக்கிறார்கள். ஒரு வழக்கறிஞராக நீங்களும் வைக்கிறீர்கள், அவருக்கும் அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும். இதையெல்லாம் விவாதிக்கப்படவில்லையா? அதாவது அவர் சொன்னதுக்கு தான் நேற்றைக்கு அந்த சிறப்பு அரசு தரப்பு வழக்கறிஞர் அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே ஒரு விசாரணை இருக்கும், விசாரணைன்னு ஒன்று வைக்கும்போது அந்த விசாரணை அதிகாரிகளை தான் கோர்ட்டு நம்பும். அது இல்லாமல் அதுக்கு சாட்டிஸ்ஃபையும் ஆகணும். இதில் சந்தேகத்துக்குரிய முகாந்திரம் இருக்கும்போது கோர்ட் வந்து இது ஏன் இது நடைபெறலை, இது ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய சுயமாக நீதிபதிக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அந்த விதத்தில் நேற்று அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னது மாதிரி இது சயின்டிஃபிக்காகவும் இதெல்லாமும் அது நோடல் ஆஃபீஸர்லாம் வந்து சாட்சியம் அளிச்சுட்டு போனதுனால அவனுடைய ஃபோன் வந்து ஃப்ளைட் மோடில் இருந்ததுன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு ஃபோன் தான் வச்சுருந்தாரா, வேற இன்னும் ஏதாவது ஃபோன் வச்சுருந்தாரா? அவரே அடையாளப்படுத்தப்பட்ட போன், உண்மையான போன் இதுல இருக்கலாம், யாருக்கும் தெரியாத ரகசிய நம்பரை பயன்படுத்தி இருந்தாரா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு இதுல. அதுவும் இல்லாமல் என்னுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு பிரியாணி கடை வைத்திருக்கக்கூடிய, அதுவும் தெருவோரத்தில் பிரியாணி கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வளவு பெரிய துணிச்சலோடு, ஒரு தைரியத்தோடு துணிச்சலோடு இவ்வளோ பெரிய அசம்பாவிதத்தை நிறைவேற்றுவாரா? அதுவும் தொடர்ந்து அந்த கேம்பஸில் 23ஆம் தேதி இந்த பெண்ணுக்கு நடந்தது, அதற்கான தண்டனை. 22ஆம் தேதி இந்த பெண்ணுடைய தோழிக்கு அதன் மாதிரியான வெளியே நாங்கள் சொல்ல விரும்பவில்லை என்று கம்ப்ளைண்ட் கொடுக்க வராத பிள்ளைகளுக்கு இது நடந்திருக்கு. அப்படிங்கும்போது ஹபிச்சுவலாக இது தொடர்ந்து இது நடந்திருக்கு அந்த கேம்பஸுக்கு உள்ளாடி. அதாவது இந்த சம்பவத்தில் நீங்கள் வழக்காடிய இந்த பெண் நேற்று தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த பெண் தைரியமாக உங்களை அணுகினால் நீங்கள் எடுத்து சென்றீர்கள், அது முடிந்தது. அப்படி என்றால் இதற்கு முன்பும் ஒரு நாளைக்கு முன்பும் இதே வேலை நடந்திருக்கிறது. ஆமாம். அப்படி என்றால் இவனுக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்க முடியும் அல்லவா? ஒரு வண்டிக்கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு வியாபாரி, ஒரு பாதசாரி மக்களை சந்திப்பவனுக்கு இப்படி ஒரு யுனிவர்சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு தைரியம் வராதில்ல. நான் நினச்சேன்னா ஒரு யுனிவர்சிட்டிக்குள்ளே போகிற அளவுக்கு அவனுக்கு எப்படி தைரியம் வந்தது? இதில் இன்னொரு கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இதற்கு முந்தின நாள் நடந்த சம்பவம் ஒரு 1-2 கிலோமீட்டருக்கு உள்ள வேறு பகுதியில், அதாவது கேம்பஸ்க்குள்ள தான் வேறு பகுதியில். இந்த சம்பவம் இன்னொரு பகுதியில். எப்படி இந்த இடத்துல இந்த பெண் தனியாக இருக்கிறாள் அப்படிங்கிறது இவர் எப்படி தெரிஞ்சு கரெக்டாக 10 நிமிஷத்துல வரான் அப்படின்றது? அப்படி என்றால் அவனுக்கு உள்ள இருந்து ஒரு ஸ்பை இருக்காங்க, தெரியல. அப்படி எனக்கு இந்த சந்தேகத்தை நான் ஏற்கனவே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்லேயும் சொல்லியிருந்தேன். நான் தேசிய மகளிர் ஆணையத்தை முன்னாடி ஆஜராகி இந்த சந்தேகத்தை எழுதி கொடுத்துருந்தோம். 10 நிமிஷத்துக்குள்ள இவளே சொல்கிறான், இவன் போனது 10 நிமிஷத்துக்குள்ளே வந்திருக்கிறான். அதே மாதிரி இவருடைய தோழி முந்தின நாள் இன்னொரு ஏரியாவில். அப்போ அந்த கேம்பஸ் ரொம்ப பெருசு. இந்த கேம்பஸ் 500 ஏக்கர் என்னமோ சொன்னா. ஆமாம். இந்த பெரிய கேம்பஸுக்குள்ளாடி எந்த மூலையில் எந்த காதலர்களோ அல்லது தோழிகளோ எங்கே போகிறாங்க, பெண் தனியாக போகிறாளுங்கிறத அறிஞ்சிட்டு கரெக்டாக 10 நிமிஷத்தில் அவ்வளோ தூரத்துலேருந்து இவன் வந்து அந்த இடத்துல சேர்றான் அப்படின்னா ஏதாவது ஒரு பின்புலம் இருக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கும் சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை நான் எழுப்பியிருந்தேன். ஆனால் இந்த அரசு தரப்பு தான் அதற்கு எந்த விதமான ஆதாரங்களை நிரூபித்தாங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்னொரு கரெக்ஷன், 30 ஆண்டுகள் அப்படின்னு இல்லை, 30 ஆண்டுகளுக்கு அது ஒரு குற்றப்பிரிவின் கீழ் தான் 30 ஆண்டுகள் 25,000 தண்டனை. அது போக 7 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 1 மாதம், 11 வழக்கு பிரிவுகள் அவன்கிட்ட இருக்கு இல்லையா? எல்லாத்துக்குமே இருக்கு. அந்த 4 ஆஃப் ஹியூமன் ஹராஸ்மெண்ட் மட்டும் பனிஷ்மெண்ட் இல்லை, இது கம்ப்ளைண்ட் வித் அதர் பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இல்லை. இப்போ நம்ம அதை ரெண்டாவது நான் கேட்குறேன், சட்டப்பிரிவு லெஜிட்டிமேட் பாயிண்டோட இப்போது இந்த காப்பி முழுமையாக எப்பொழுது வரும்? இப்போ நீதிபதியினுடைய கேள்விகள் என்ன, குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ் வந்து என்ன சொன்னான்,
மறுத்தானா, மறுக்கவில்லையா, அவனுக்கு பின்னணி என்ன, இதையெல்லாம் கோர்ட்டின் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்குமில்ல ஒரு முழுமையான டிராஃப்ட். அது எப்போது வரும்? அதில் படிக்கும்போது அது நமக்கு தரமாட்டாங்க. இட்ஸ் கான்ஃபிடென்ஷியல். அது மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல். கான்ஃபிடென்ஷியல். இப்போ பெண் தரப்பு அதை விரும்புகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து காப்பி அப்ளிகேஷன் போட்டு வாங்கணும். சரி, அந்த விவகாரத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். மரிய ஜலால் அந்த காப்பியில் அவன் தண்டனை அனுபவித்தாலும், இந்த பெண் அல்ல வேறு ஒருவராக இருந்தாலும், அவன் வைத்த வாதத்திற்கு மாற்றமான தீர்ப்பு வைந்தால் அவன் பின்னணியிலே இருப்பவர்களை வெளிக்கொண்டுவதற்கு அடுத்த கட்ட வாய்ப்புகள் உண்டா? ஒருவேளை தட் மேபி அடுத்த கட்ட வேறு ஏதாவது விசாரணை அதிகாரி இதில் திருப்தி இல்லை என்று நம்ம மேல்முறையீடு இது போதாது, இது இல்லை இவனுக்கு தண்டிக்க மட்டுமல்ல வேறு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஃபீல் பண்ணி பிலீவ் பண்ணி அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் வந்து இதோட நின்று விட வேண்டாம், நம்ம மேல்முறையீடு போகலாம் அப்படின்ற மாதிரி போகும் பட்சத்தில் திரும்ப வேறு விசாரணை அதிகாரிகளை போட்டு இன்னும் டீப்பாக விசாரிக்கிறது வாய்ப்பு இருக்குது, ஓப்பன் அப் பண்ணலாம். ஏன்னா அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் இதற்கு பின்னணி இருக்கக்கூடிய ஒரு கும்பலை கண்டிப்பாக குற்றவாளி கூண்டில் நிறுத்தப் போகிறோம் என்று நேற்றைக்கு அவர் ஆட்சி சொன்னார். தட் மே பி a political statement or not, we couldn't understand what he said. That is behind some lot of the political dissent movement is going on. We can't find out in exactly what will happen today or tomorrow, day after tomorrow. சட்ட ரீதியாக has it is possible? It is possible. It is possible. சரி, இப்போ அதாவது ரெவிஷன் அவங்க அப்பீல் பண்ண போகும்போது நமக்கு கிடைத்த சில விவகாரங்கள், சட்ட நுணுக்கங்கள், உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை பிறல் சாட்சியாக இருந்தாலோ சாட்சிகளின் அடிப்படையில் அந்த தீர்ப்புகளை மட்டும்தான் அவர்கள் ரிவ்யூ பண்ணுவார்கள், அப்படித்தானே? மறுபடி புதிய சாட்சிகளை எல்லாம் விசாரிக்க மாட்டார்கள். விசாரிக்க மாட்டார்கள். கீழமை கோர்ட்டில், உயர்நீதிமன்றத்தில் நடந்த இந்த கீழமை கோர்ட்டில் வைத்துக் கொள்ளலாம், அது நடந்தது, டாக்குமெண்ட்ஸை படிப்பார்கள், அதில் யாராவது வந்தால் தான் கிளாரிஃபிகேஷன் ஆகுமே தவிர மற்றபடி இதை ஒத்துத்தான் உச்சநீதிமன்றத்தின் மேல் அப்பீலுடைய தீர்ப்பு இருக்குமா? ஆமாம், இது ஒத்துத்தான் இருக்கும். மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இது வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அதில் இருந்தாலோ இல்லாட்டி நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்த உரிமைகளை மீறினா மட்டும்தான் அதை ரிவைவ் பண்ணுவோம். மற்றபடி அதற்கு சிமிலாரிட்டிஸாக இருந்துச்சுன்னா அதை அப்படி ஒத்த கருத்தை அக்செப்ட் பண்ணிடுவோம். ஆமாம், அது மிக முக்கியமாக அப்படித்தான் பார்க்கலாம். இப்பொழுது நாம் ஞானதேசிகனுடைய வழக்கு, அவனுக்கு பின்னணி குறித்து நீங்கள் சொன்னீர்கள், எப்படி பின்னணி இருக்கிறது. இந்த பெண் பாதிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு நாள் மற்றொரு பெண், அப்படினால இவருடைய தொடர் ஒரு குற்றம் இருக்கிறது. இப்போ இந்த பெண் இப்பொழுது அவள் தொடர்ந்து அந்த கல்லூரியில் படிக்கின்றாளா? அது ஒரு படிக்கிறாள். இப்போ அவளை சுற்றியான படிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. கல்வி கட்டணம் இன்றி படிக்க வேண்டும், படிப்பதை உறுதி செய்ய வேண்டும், மாணவிக்கு போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் சொன்னாங்க. அதை நடக்குது. ஆனால் நீங்கள் சந்தித்த அந்த மாணவி உளவியல் ரீதியாக தான் தொடர்ந்து படிப்பதற்கு அந்த யூனிவர்சிட்டியில் அவள் உறுதியாக இருக்கிறாள். அவர் இதை பற்றி யாரும் பேசுறதில்லை. அதே கண்ணோட்டத்தோட யாரும் கேட்கறது இல்லை. ஆனால் சக மாணவிகளுக்கெல்லாம் தெரியாது, இவள் தான் என்று தெரியாது, யார் என்று தெரியாது, அது ரொம்ப இதுவரை தெரியாது. அதுல வந்து கல்லூரி நிர்வாகமும் இதுல பெரும்பங்கு, எஸ்ஐடி வந்து பெரும்பங்கு ஆட்டினாங்க. யாருக்குமே இதை தெரியாம பார்த்துக்கிட்டதுல வந்து அந்த சிறப்பு குழு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ரொம்ப கவனமா இந்த விஷயத்துல காவல்துறை நம்ம பாராட்டணும். அதை எங்கேயுமே அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணலை, ஏதாவது வரும்போது எங்கே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதில் சில நாள் நானுமே காரில் கொண்டு போய் அங்கிள் வந்திருக்கிறாங்க, அங்கிள் வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, எங்கள் அங்கிள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என் கூட நானும் கூட்டு போயிருக்கேன். அதாவது தெரியாதபடிக்கு ஏதோ வெளியே கூட்டு போறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் யூனிவர்சிட்டியில் சில மேல்மட்ட லெவலில் இந்த பெண்ணு தான் எனக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். ஆனால் அவர்கள் யாருக்கும் பரப்புரை செய்ய போவதில்லை. மேல இருக்கக்கூடிய அளவுக்கு ரிஜிஸ்டார் அளவுக்கெல்லாம் சில விஷயங்கள் தெரியும். எல்லாரும் என்கொயரிக்கு ஆஜரானாங்க. தேசிய மகளிர் ஆணையம் அதில் மொத்தம் எத்தனை பேர் வந்திருப்பார்கள்? என்கொயரிக்கு ஆஜரானார்களா யூனிவர்சிட்டி சார்பில்? இவள் தான் அவளுக்கு முதல்ல எத்தனை பேர்? இல்லை, அதை நடத்துறதுக்காக வந்து உஷா அப்படின்ற மாதிரி அவங்க ரெஜிஸ்ட்ரார் அவங்க வந்திருந்தாங்க. அந்த என்கொயரி கமிட்டி முன்னாடி ஆஜரானாங்க. அது அந்த நேரம் வந்து வழக்கறிஞராக என்னை வந்து அவளை சந்திக்க விடலை, வழக்கறிஞராக பிள்ளையை சந்திக்கிறதுக்கு முதல்ல அனுமதிக்கலை, அப்புறமா பேச விட மாட்டோம், இது பண்ணி நிறைய சில தடைகள் சொன்னாங்க. அப்புறமா அந்த பிள்ளை வந்து இல்லை, அவங்க இல்லாமல் நான் எங்கேயுமே வரமாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன்
அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. ஆமாம், எங்கள் அட்வொகேட் அவங்க வந்தால் தான் நான் வருவேன். அவங்க வழியாக தான் நான் இப்போ வந்தேன், வெளியே சொன்னேன். இதை அவங்க எனக்கு சொல்லாமல் நான் யாரையுமே சந்திக்க மாட்டேன் அப்படின்ட்டு சந்திக்க மறுத்துட்டாங்க. ஆனால் முழுமையாக அந்த பிள்ளையை பொறுத்தவரை உங்களுடைய லெஜிட்டிமேட் அட்வைஸ் படியே தான் நடந்தது. ஆமாம், அப்படியே தான் போச்சு. அப்படியே தான் போச்சு. எந்த அளவுக்குன்னா எஸ்ஐடி வந்தாலும் சரி தான், யார் வந்தாலும் நான் மீட் பண்ண மாட்டேன், சந்திக்க மாட்டேன், வாக்குமூலம் தர மாட்டேன், பேச மாட்டேன், எங்கள் அட்வொகேட் வரட்டும், அவங்கள்ட்ட பேசிட்டு தான் நான் இதை சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தேசிய மகளிர் ஆணையம் வந்தாலுமே நான் இவங்க சொன்னாதான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னதுனால எல்லாமே இருந்தாலும் நீங்க சொன்னாதான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னதுனால there is no other go. அது அப்புறம் தான் உஷா மேம் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணி என்ன பார்க்கறதுக்கு உள்ள வர சொல்லி அனுமதிச்சாங்க. அதாவது உஷா மேம் யாரு? யுனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரார் பொறுப்புல. ஓஹோ, அதனால ஒரு அட்வொகேட்டாக எல்லா விஷயமும். அப்புறமா அவங்க வந்து தேசிய மகளிர் மம்தா மேம், அப்புறம் தீட்சித் சார் பிரவீன், ரிட்டையர்டு டிஜிபிஎஃப் டெல்லி, அவங்க அட்வைஸ் பண்ணாங்க, லீகல் அட்வைஸஸ். அவங்க வழக்கறிஞரை பார்க்குறதுக்கு நீங்கள் தடை சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை, அவங்க எப்போ பார்க்கணும்னா நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அதுக்கப்புறமா எனக்கு ஈஸி அக்சஸ் தான், நான் போயிட்டு வந்தேன். அவங்க வந்து ஒரு இக்னரண்டாக இருந்தாங்க, சட்டம் தெரியாமல் இக்னரண்டாக இருந்தாங்க. யாரு? பல்கலைக்கழகத்தில் உள்ளவங்க. ஆமாம், சட்டம் தெரிய வேண்டியது இல்லையே, அவர்களுக்கு சட்டம் தெரிய வேண்டும் இல்லை. இதுல இல்லை, அது இல்லை, ஒரு லீகல் அட்வைசர் வரும்போது அவங்களை அலோவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருந்தாங்க. இக்னரண்ட் அந்த விஷயத்தை சொல்லுவோம். அப்புறமா இவங்க அறிவுறுத்தின போது நம்ம அட்வொகேட்னா நம்ம தடை செய்ய முடியாது போல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுதான் அது பிறகு ஈஸி அக்சஸ் தான், எப்படினாலும் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இது பண்ணலாம். இப்போ இந்த விவகாரத்தை கையாளும் போது உங்களுக்கு ஒரு 36 வயது இருக்கும்னு நினைக்கிறேன், 40 வயதிற்குள்ள இருக்கும். நீங்கள் சுயாதீனமாக சட்ட விவகாரங்களை, உங்களுடைய பார்வையில் சில விவகாரங்களை நீங்கள் அணுகினீர்களா? எனக்கு ஒரு கேள்வி, ஒரு நெறியாளருக்கு பல கேள்விகள் ஒன்றும். உங்களுக்கு சீனியராக இந்த விவகாரத்தில் பல சிக்கல்களை நீங்கள் கலந்தாலோசித்து ஒரு குழுவோடு எடுத்து இந்த வழக்கை நடத்தினீர்களா? கலந்தாலோசனை கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும், அது இல்லாமல் இருக்கு. சட்ட சிக்கல்கள் நாம இருக்கும். ஆமாம், ராஜசுடலி சார், அப்புறமா முருகேசன் சார், என்னுடைய ஐபிசி ப்ரொஃபஸர், அப்புறமா ரஞ்சித் ராமபிரான் சார், திருநெல்வேலி லா காலேஜ், இப்போ திருநெல்வேலி லா காலேஜுடைய பிரின்சிபல் அவங்க இப்போ, இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க. என்ன மூவ் பண்ணணும், யாரை பார்க்கணும், எப்படி போகணும், எவ்வளவு போதும், எது வேண்டாம், இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கரம் பிடித்து வழி நடத்துன மாதிரி அவங்களும் வழி நடத்தினாங்க. அது உங்களுக்கு பெரிய பலன்கள், பெரிய பலன். இப்போ பெரிய ஒரு டாக்டரா இருந்தாலுமே, என்ன பெரிய சர்ஜரி பண்ற டாக்டரா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணிக்கிடுவோம், என்ன பண்ணலாம், என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான கேஸ், இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னதுமே ரொம்ப முன் வந்து இதை சொல்லுங்க, இதை சொல்லாதீங்க, இதை செய்யுங்க, இது போகலாம், அதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், ராஜசோட சாரெல்லாம் அப்பப்போ எப்போனாலும் எந்த ராத்திரி கூப்பிட்டாலும் உடனடியாக பதில் சொல்லுவாங்க. நேற்று கூட எங்கள் ப்ரொஃபஸர் முருகேசன் சார் ஐபிசி, அவங்கள்ட்ட நான் பேசியிருந்தேன். இந்த மாதிரி த்ரூ அவுட் அவங்க எனக்கு வழிகாட்டுதல் தந்துட்டு. இந்த வழக்கில் கையாளும் போது மரிய ஜலால், நீங்கள் எத்தனையோ வழக்கை கையாண்டிருப்பீங்க. 5 மாதங்களில் தீர்ப்பு வந்த காட்டியும் இது தினமும் உங்கள் நினைவை விட்டு அகலாத ஒரு, இப்பொழுதில்லை, தீர்ப்புக்கு இடைப்பட்ட அந்த 5 மாதங்களில், சின்ஸ் இட் வாஸ் ஸ்டார்டட் and up to yesterday you can get some idea, you got it, தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதாவது இதை எப்படி முடிக்க போகிறோம், இதனுடைய தீர்ப்பு எப்படி வரணும்? ஏன்னா நீங்கள் ஒரு அறியப்பட்ட நபராக ஆகிவிட்டீர்கள், பெண்ணை விட்டுருங்கள், பெண் தேவையில்லை. ஆனால் உங்களின் மனநிலை இதில் போராடி வெற்றி வாங்கி கொடுக்க வேண்டும். இவள் பாதிக்கப்பட்டால் என்பது இறைவனுக்கும் உங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் தெரியும், அப்படித்தானே? பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த 5 மாதங்களில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? நிறைய இதற்கிடையில் நீங்கள் நிறைய கேஸ் உங்களுக்கு தனியாக இருக்கும், இந்த வழக்கில் பிரத்யோகமாக உங்கள் மனநிலை? என்னுடைய மனநிலை வந்து ஃபஸ்ட்டு அந்த பிள்ளை ஃபோன் பண்ணி அழுற அந்த சத்தம் வந்து, சொல்லி அழும்போது அழுற சத்தம் வந்து என்னால் பேர் பண்ண முடியலை. ஏன்னா ஃபோனில் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது அந்த அழுகையும் அந்த பதட்டமும், எடுத்துகிட்டு போயிட்டான், வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டான், அப்படி பண்ணிட்டான்னு அது நடந்ததெல்லாம் சொல்லி அதை பதட்டப்படும் போது அந்த பதட்டம் வந்து என்னை 2-3 நாள் தூங்க விடலை. அது குறிப்பாக கிறிஸ்மஸ் டைம். ஆமாம்,
கிறிஸ்மஸ் டைம் 24 நைட்டு எனக்கு வந்து அந்த ஃபோட்டோவை அனுப்பி இவன் தான் அந்த குற்றவாளி அப்படின்னு அந்த பெண் வந்து எனக்கு அனுப்பும்போது 24ஆம் தேதி நான் கிறிஸ்டியன் பூசம் முடித்து திருப்பலி முடிந்து வந்து அந்த 1 மணி இருக்கும் மிட் நைட் நான் ஹாப்பி கிறிஸ்மஸ் நான் விஷ் பண்ணுறேன். அப்போ தான் அதை அனுப்பிட்டு நீங்கள் தூங்கலையா இவன் தான் அந்த ஆள் அப்படின்ட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்பி அவன் தான் உறுதிப்படுத்தி இவன் தான் இந்த ஆள் கண்டுபிடிச்சிட்டாங்க இவன் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த பெண் அந்த அனுப்பியிருந்தாங்க. நான் தைரியம் கொடுத்துட்டே இருந்தோம். இதில் பின்புறமாக நெருக்கடிகள், எஃப்ஐஆர் போடாதீங்க, சும்மா போங்க, மெடிக்கல் டெஸ்ட் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம்னு லூப் ஹோல் விடுறதுக்காக பிள்ளையை வந்து மிஸ்கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிள்ளைன்னா அந்த மாணவியை யார்? காவல்துறை. அப்போ காவல்துறைக்கு ஏன் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? ஒரு முக்கியமான கேள்வி. அவன் குற்றவாளி, நல்லா கவனிங்க, நீங்களும் ஒரு வழக்கறிஞர். இப்பொழுது காவல்துறைக்கு ஒரு குற்றவாளியை காப்பாற்றுவதில் என்ன நீங்களே சொல்கிறீர்கள், அவரை காப்பாற்றுவதில் அவர்களுக்கு என்ன லாபம், என்ன ஆர்வம், என்ன இன்ட்ரெஸ்ட், என்ன மோட்டிவ்? குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருந்ததாங்கிறது எனக்கு தெரியும். அதை நான் சொல்லலை, அதை சொல்ல இல்லை. என்னுடைய இது என்ன, மாணவியை வெளியே தெரியாமல் அவருடைய எதிர்காலத்துக்காக மாணவியை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்கிற போர்வையில் குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள். நல்ல பிளே பண்ணிட்டான். கரெக்ட். இப்போ இல்லை எனக்கு, அதாவது உனக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு மாணவியை ஒரு விதமான பயத்துக்குள்ளாக்கி உனக்காக தான் நாங்கள் இதை பேசுகிறோம், போலீஸ் தரப்பில் உனக்காக தான் நாங்கள் இதை பேசுகிறோம், நீ எஃப்ஐஆர்லாம் கொடுத்தானா அப்புறம் உன்னுடைய எதிராளி எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிலேருந்து படிக்கிற, இதெல்லாம் வெளியே வந்துட்டு அப்புறம் வீட்டில் முடங்கி கிடந்துருவேன், இதெல்லாம் ஏன் இதெல்லாம் வெளியே சொல்ல போகிறேன், இப்படி தானே அப்படி தானே இவ்வளோ தானே நடந்தது, இதெல்லாம் தொடச்சிட்டு நீ பாட்டுக்கு போயிரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. பட் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங். இல்லை நீ அப்படி போகாதம்மா, இப்படி இருந்தால் இப்படி ஆயிரும், அதனால் நம்ம இதை மட்டும் விடக்கூடாது. நேற்று இன்னொரு பொண்ணு நடந்திருக்கு, இன்றைக்கி உனக்கு நடந்திருக்கு, இன்னும் பல நாள் நடக்கும், இது வந்து வெளியே கொண்டு வரது உனக்கு சட்ட சிக்கல் இல்லாமல் உனக்கு பாதுகாப்பாக நீ படிக்கிறதுக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் இல்லை, இப்படி என்றால் காவல்துறை வந்து அரசாங்கத்தினுடைய ஏஜென்ட்கள் தான். எந்த அரசாங்கம் வந்தாலும் அவருடைய கைப்பாவகையத்தான் காவல்துறை செயல்படுவார்கள். அரசு இந்த விவகாரத்தில் தனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திவிடும் என்று காவல்துறையின் மூலமாக அழுத்தம் கொடுத்து அவருடைய உள்ளத்தில் ஒரு அப்ரிஹென்ஸ் ஏற்படுத்துவதற்கு சாய் நம்பர் 1 ஒட்டுமொத்தமாக. இரண்டாவது, அவன் யாரிடத்தில் பேசினான், அவனுக்கு உத்தரவிட்டு இந்த செயல்பாடுகளுக்கு பின்னணியாக இருந்தவன் சர்வ வல்லமை உண்ட ஒரு அணியாக இருக்கும். இதை எப்படி நீங்கள் யூகிக்க முடியும்? இதை எப்படி யூகிக்கிறேன் அப்படின்னா, இந்த விவகாரம் வெளியே தெரிஞ்சு மீடியா வெளிச்சம் பட்டு இது வெளியே வர்றதுக்கு முன்னாடியே இது நடந்துச்சு. அந்த வேண்டாம் போக வேண்டாம் தடுக்கப்பட்ட அந்த நிகழ்வெல்லாம் வந்து இது ரொம்ப பெருசாக தெரிய முன்னாடி நடந்துச்சு. ஒருவேளை பல்கலைக்கழகத்தில் இருந்த அந்த நிர்வாக குழு பொறுப்பில் இருந்த நிர்வாகம் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு சந்தேகம் இருக்கு. யூனிவர்சிட்டியோட பேர் அடிப்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிள்ளைய ஏதாவது சரி போட்டும் பரவாயில்லை விடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம்ட்டு அதற்காக ஒருவேளை காவல்துறை எல்லாம் வெளியே வரணுமா அப்படின்ற மாதிரி நிர்வாகத்தில் அவங்களுக்குள்ளே ஒரு அமைக்கபிள் செட்டில்மெண்ட்டாக பேசியிருக்கலாமோ அப்படின்ற சந்தேகம் அப்படி இருக்கு. அரசு அப்படிங்கிறத விட முதல்ல அந்த நிர்வாகம், பல்கலைக்கழக நிர்வாகம் இதை எப்படி எங்கேயே பேசி முடிச்சிடலாம் அப்படின்றதுக்கு முயன்றிருக்கலாம். எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோன்ட்டு பல முறை சொல்றாங்க. அப்படி சொல்லணுமா, இல்லை இது நடந்தது தவறு, நீ கூட எஃப்ஐஆர் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். எஃப்ஐஆர் போட்டால் the case has been filed. ஆமா, அதுக்கப்புறம் will take action to be continued. எஃப்ஐஆர் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து திரும்ப நான் எனக்கு கேட்கும் போதெல்லாம் எஃப்ஐஆர் போட சொல்லுன்றேன். திரும்ப எனக்கு ஃபோன் வருது, அவங்களுக்கு போடணுமா வேணுமான்னு கேட்குறாங்க, கேட்குறாங்க. திரும்ப கேட்கறதுக்கான காரணம் என்ன? அப்படின்னா நாங்கள் we may not be speculate something who behind the operation, what kind of real reason. தொடக்கத்தில் நிறைய தடைகளை தாண்டி வந்தது. அப்புறம் தான் என்னுடைய மீடியா நண்பர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னு தான் மீடியாவில் வந்ததுக்கு அப்புறம் தான் அது பப்ளிஷ் ஆச்சு. பப்ளிஷ் ஆனதுமே எல்லாருமே நார்மலாக அலர்ட் ஆகிட்டு இந்த தடை போட்டவங்க எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க.
அதுலேயுமே எனக்கு நிறைய மிரட்டல்கள் கோபங்கள் எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ரொம்ப ஆர்குமெண்ட்லாம் நடந்துச்சு எனக்கும் அந்த கோட்டூர்புரம் காவல் ஆய்வாளர் பத்மதேவி. காவல்துறை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு யாரும் இல்லை? இல்லை இல்லை, கோட்டூர்புரம் இதில் சில அரசியல்வாதிகள் சின்ன சின்ன கேம் விளையாடினாங்க. பட் ஐ டோன்ட் நாட் மென்ஷன் இட். அதை கொஞ்சம் கொஞ்சம் கேம் விளையாடினாங்க. புதிய அரசியல் கட்சிகளாக இப்போது நாங்கள் தான் அடுத்த முதல்வர்னு கிளைம் பண்ணுற நிறைய பேர் கொஞ்சம் முயற்சிகள்லாம் பண்ணாங்க. பட்டு நான் அந்த ட்ராப்பில் விழ விரும்பலை. இட்ஸ் நாட் எ பாலிடிக்ஸ், இட்ஸ் நாட் எ கேம். இது ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை. அந்த பிள்ளை வந்து நான் கொடுத்த அந்த வாக்குறுதியை நம்பி, நான் கொடுத்த அந்த தைரியத்தை என்னை நம்பி, என்னுடைய வாக்கை நம்பி அது வந்ததுனால ஐ வாண்ட் டு கீப் இட் அப் மை வேர்ட்ஸ். அதனால நான் வந்து அந்த அரசியல் இதுக்கெல்லாம் வந்து விழவோ இது பண்ணவோ இல்லை. நான் ஸ்ட்ராங்காக அந்த என்னுடைய லைனில் நின்றுட்டேன். உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய இறைவன் படைப்புகளில் இந்த மாதிரி காரியங்களை நாம் உலகத்தில் ஆற்றி முடிக்கின்ற போது நான் படைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேற்றி விட்டதோ என்று நீங்கள் எப்போதாவது ஒரு முறை நம்பினீர்களா? இந்த வழக்கு நடத்தி கொண்டிருக்கும் போது, இப்போ உங்களுடைய வழக்கினுடைய ஒரு பிள்ளைக்காக ஆஜராகும் போதும் உங்களுக்கு மனசில் எப்படிப்பட்ட ஒரு தியாக எண்ணம் வந்தது? நீங்கள் கேட்கும்போது எனக்கு ஒரு நேற்று நடந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இதில் ரயில்வேல டிடிஆராக ஒர்க் பண்ணுறாங்க. அவர் நேற்று இதே தான், யூ ஆர் வெரி கிரேட் சார், வி ஆர் ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்ற மாதிரி எனக்கு அனுப்புனார். அவருக்கு நான் ஒரே வார்த்தை தமிழில் அனுப்பியிருந்தேன், நான் ஒரு பயனற்ற பணியாளன் அப்படின்ட்டு. அப்படி ஒரு கேப்ஷன் அனுப்பியிருந்தேன். அதே தான் நான் பார்ப்பேன். ஷேக்ஸ்பியர் சொல்கிற மாதிரி உலகம் ஒரு நாடகம் இடை, நாம் எல்லாம் நடிகர்கள். ஆனால் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இது மறைக்கப்பட்டது நம்ம தெரியாமல் நடந்தது. இங்கே சென்னையில் ஊரில் வந்து அந்த முதல் கேஸ் சொன்னேன்ல, அந்த வழக்கில் வந்து பப்ளிக்காகவே தெரிஞ்சிச்சு. அதுலேயே நான் பேட்டி கொடுத்துருந்தேன். அந்த பிள்ளையுமே பேட்டி கொடுத்துருந்தாங்க வேறு நியூஸ் சேனலுக்கு. அவங்க அதன் மூலமாக நிறைய வெளியே விஷயங்கள் தெரிய வந்து, இவர்கிட்ட போனால் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும், இவர்கிட்ட போனால் இதுக்கு உறுதியாக உதவி செய்வார் அப்படின்னு தெரிஞ்சு வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறது, காதலர்கள் தொல்லை, முதல்ல காதல் இருப்பாங்க, அப்புறமா வேண்டான்னு போய் அதில் அவர்கள் தனியாக இருந்த வீடியோ வச்சு மிரட்டுறது, மார்ஃபிங் ஃபோட்டோஸு, இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் வரும்போது இவர்கிட்ட போனால் கரெக்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணி விடுவார் அப்படின்ட்டு கொஞ்சம் எங்கள் ஏரியாவில் ஒரு பரவல் இருக்குது. அவங்களுக்குள்ள மாணவிகளுக்கு மத்தியிலையும் திருமணமான பெண்கள் மத்தியிலையுமே இந்த ஆண் கயவர்களால் பாதிக்கப்படுகிற ஃபோட்டோ வீடியோ வச்சுட்டு மிரட்டுற இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னா இவர்கிட்ட போகலாம், ரேஜலாட்ட போனால் இந்த சார் வந்து நம்மளை காப்பாற்றி விட்டுருவார் அப்படின்ற ஒரு பரவல் இருக்குது. அதே மாதிரி நிறைய வருது வழக்குகள். நானும் என்னால் முடிஞ்ச இதெல்லாம் செஞ்சு வெளியே தெரியாமல் அதை காப்பாற்றி விடுற வேலைகளில் ஈடுபடுறேன். சுருக்கமாக இதுக்கு மேலே நான் அதை பற்றி கேட்க விரும்பலை. நான் கேட்ட கேள்விகள் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது என்று நம்புகிறேன். நான் வெளிப்படையாக நீங்கள் சொன்ன விவகாரத்தை ஏனென்று சொன்னால், நான் ஒரே ஒரு இது மூலமாக ஒரு சின்ன கோரிக்கை ஒன்று வைக்கிறேன். இதில் வந்து நிறைய கயவர்கள் அல்லது குற்றவாளிகள், குற்றம் செய்பவர்கள், அவங்கள மட்டும் குற்றவாளிகளாக நம்ம கருதக்கூடாது இந்த வழக்கு உட்பட. ஏன்னா ஒரு குற்றம் நிகழ்ந்தால் அந்த குற்றத்துக்கான தண்டனையை நம்ம வந்து வாங்கி கொடுக்குற வரைக்குமே நிறைய துணை வரக்கூடிய நிறைய அமைப்புகள் வந்து நமக்கு இருக்குது. அவங்களுடைய உதவிகளோடு தான் நம்ம ரீச் பண்ணுறோம். நம்ம இப்போது நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு வழக்கறிஞர் நண்பர், வழக்கறிஞர் அறிந்தவர், வழக்கறிஞர் உறவினர் இருந்ததுனால நம்ம இன்னைக்கு இந்த வழக்கை வந்து இவ்வளோ ரீச் பண்ண முடிஞ்சது. யாருமே இல்லாத, ஆமாம் 4-5 பேரை சொன்னீங்க, கண்ணியத்துக்குரிய ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆமாம், யாருமே இல்லாத ஏழை மாணவிகள் வந்து யார்கிட்ட போவாங்க? இப்போ இந்த பிள்ளைக்கு சரி இவர் இருக்கிறாரு அப்படின்றதுனால ஓகே, யாருமே இல்லைன்னா அந்த பிள்ளையுடைய நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும்? எத்தனை வழக்குகள் வெளியே தெரியாமல் எத்தனையோ கல்வி நிறுவனங்களை இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கும். இது நான் வந்து ஊரில் உள்ள அந்த கேஸ் சொல்கிறேன். என் கன்னியாகுமரியில் காவல்துறை அந்த துணை கண்காணிப்பாளர் தங்கராமன் அவர்கிட்ட ஒரு புகார் கொடுத்துருந்தேன். அந்த நேரத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக ஜூலியட் இருந்தாங்க. அவங்ககிட்ட புகார் கொடுத்துருந்தேன். கண்டுக்கவே இல்லை, கேஸே போடலை சார், இன்னமும் போடவே இல்லை. அதே மாதிரி இப்போ போகும்போது ரொம்ப இப்போவும் 2 கேஸ் விஷயமா போயிருந்தேன் குளச்சல் காவல் நிலையத்தில். அந்த காவலர்கள் ரொம்ப மெத்தனை போக்கோட வழக்கு பதிய முடியாது அப்படின்னு மெத்தனை போக்கோட இருக்கிறாங்க. நான் கோர்ட் டைரக்ஷன் கேட்டிருக்கிறேன், கோர்ட் டைரக்ஷன் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ஏதாவது நிவாரணம் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி மாவட்ட கலெக்டர் அழகுமீனா அவங்கள பார்க்கறதுக்கு 3 வாட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிருந்தேன். அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க சொன்ன டைமுக்கு தான் போயிருந்தேன். அவங்க காலையிலேருந்து என்னை மாலை ஈவினிங் 7-8 மணி வரை நான் காத்திருந்து 3 நாட்கள் இப்படியே காத்திருந்து பார்க்க முடியாமலே திருப்பி அனுப்பிட்டாங்க, வேறு வேலை இருக்குதுன்ட்டு.
அவங்களுடைய ஓன் அப்பாயின்மெண்ட் அவங்களே மதிக்கிறேன்னா அவங்கள யார் சார் மதிப்பா? கண்டிப்பாக நிர்வாகத்தில் இருக்கிறதுக்கு இவங்கெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது சார்? டைம் மேனேஜ்மெண்ட் தெரியல அப்படின்னா அதை விட வேறு என்ன இருக்குது சார்? அப்பாயின்மெண்ட் ஏன் கொடுத்தாங்க? அப்பாயின்மெண்ட்டை தந்துட்டு என்னை பார்க்கவில்லை சார் 3 நாள். அது என்ன கணக்கு? அதனால் இவங்க இந்த மாதிரி களைகளை எல்லாம் அகற்றப்பட வேண்டும், நிர்வாகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். நல்ல மனிதர்கள், நல்ல திறமை உள்ளவர்கள், சமுதாய அக்கறை உள்ளவர்கள் அதிகாரிகளாக பொறுப்பில் வர வேண்டும்ங்கிறது என்னுடைய இது மூலமாக நான் கோரிக்கை வச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய நம்முடைய ஜெம் தொலைக்காட்சியில் மிக பொறுப்பில் நாம் இருக்கிறனால உங்களை போன்றவர்களை நாம் சந்தித்தோம். நிச்சயமாக ஏக இறைவன் உங்களுக்கு நேர்வழியும் உங்களுடைய பணிக்கு கண்ணியத்தையும் தர வேண்டும். ஏனென்று சொன்னால் நாமெல்லாம் அப்படித்தான் நம்புகின்றோம். பாதிக்கப்பட்டது எங்களது உறவுகள், பாதிக்கப்பட்டவர்களுக்காக வாதிட்ட நீங்களும் எனது உறவுகள், நாங்கள் அப்படித்தான் நம்புகின்றோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியினுடைய பிரார்த்திக்கிறோம், எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் செய்யிட்டு பாதிக்கப்பட்டவர்கள், அனாதைகள், அபலைகள், இல்லாதவர்கள், வலியோர்கள் அனைவருக்கும் உங்களுடைய பணி இந்த உலகிலும் நாளை நாம் மறுமை வரைக்கும் தொடர வேண்டும் என்று எமது தொலைக்காட்சியின் அரங்கத்திற்கு வந்த மரிய ஜலால் அவர்களுக்கு நான் உளப்பூர்வமாக பிரார்த்திக்கிறேன். நன்றி சார். நன்றி சார். நன்றி.